ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ப்ரெட்டில் ஒரு சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிள்ளை 5 இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நாங்கள் நல்லாவே வதக்கி கொள்ளலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கினாலே போதும். இப்போ நான் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அளவு, இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வதக்கி கொள்ள போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வதக்கி கொள்ளுங்க. இப்போ இது நல்லாவே வதங்கியாச்சு. இது கூடவே 1 கப் அளவுக்கு டின் ஃபிஷ் ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் மீன் கூட பாயில் பண்ணி அதனுடைய சதையை மட்டும் சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு மீன் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதில் சிக்கன் கூட சேர்த்து பண்ணலாம். இல்லை நீங்கள் வெஜ்ஜாக பண்ண போகிறீங்கன்னா உருளைக்கிழங்கு மாத்திரம் சேர்த்து பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூடவே மிளகு, பெரிய சீரகம் சரி சம அளவாக எடுத்து நல்லா வறுத்து பொடியாக்கி வச்சிருக்கிறேன். அதில் இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் தனியாக மிளகு தூள் மாத்திரமும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் மாவு கரைத்து எடுத்துக்கொள்ளலாம். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். 1 முட்டை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை சேர்க்காம கூட நீங்கள் இந்த மாவை கரைத்து எடுத்துக்கொள்ளலாம். 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லாவே கட்டி இல்லாத மாதிரி கரைத்து எடுத்துக்கொள்ளலாம். அதிகமான கட்டி இல்லாமல் அதிகமாகவும் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு இதை தண்ணீர் பதத்தில் நாங்கள் கரைத்து எடுத்து வைத்து கொள்ளலாம். இப்போ பான்ற ஓரங்களை கட் பண்ணி கொள்ள போகிறோம். இந்த மாதிரி பாண்ட 4 சைட்ஸுமே நீங்கள் நல்லா வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஓரங்களை வெட்டியதுக்கு பிறகு இந்த மாதிரி நாங்கள் ரோல் பண்ணி கொள்ளலாம். கொஞ்சம் தட்டையான ஷீட் மாதிரி இதை ஆக்குறதுக்காக கொஞ்சம் அழுத்தி நல்லா ரோல் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட் மாதிரி கிடைக்கும். இப்படி எல்லா பிரெட்டையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமாக தண்ணீர் எடுத்து இதில் நான் ப்ரஷ் பண்ணி கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஓரங்களை ஒட்டும் பொழுது இலகுவாக இருக்குமன்றதால கொஞ்சமாக தண்ணீர் ப்ரஷ் பண்ணினதுக்கு அப்புறமாக இதை ஒரு கோன் மாதிரி நாங்கள் மடித்து கொள்ள போகிறோம். ஒரு சுருள் மாதிரி இந்த மாதிரி மடித்து கொள்ளுங்க. சுருள் மாதிரி மடித்ததுக்கு அப்புறமாக அந்த ஓரங்களை கையால் நல்லா அழுத்தி ஒட்டி விட்டு கொள்ளுங்க. தண்ணீர் சேர்த்ததால் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு செய்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கொள்கிறேன். அதிகமாக வைக்காதீங்க, பானில் வெடிப்பு வரும். ஸோ 2 டீஸ்பூன் மாத்திரம் வச்சு நல்லாவே அழுத்தி விட்டு கொள்ளலாம். இப்போ இந்த ஓரத்தை நாங்கள் மடித்து விட்டு கொள்ள போகிறோம். கொஞ்சம் அழுத்தி நல்லா மடித்து விட்டு கொள்ளுங்கள். இப்போ சமோசா ஷேப்லேயே நல்ல முக்கோணமாக இது வந்திருக்கு. இப்போ நாங்கள் முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் இதை தோய்த்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போது பிரெட் க்ரம்ஸில் இதை வச்சு நாங்கள் எல்லா சைட்ஸுமே படுற மாதிரி ரோல் பண்ணி கொள்ளலாம். கொஞ்சம் கையால் அழுத்தி விட்டு நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எல்லா ஓரங்கள்லையும் படுற மாதிரி பார்த்து கொள்ளுங்க. இப்போ இது ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரியே நாங்கள் எல்லா பிரெட்டையுமே செய்து எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் ஒரு கையை மாவில் துவைக்கிறதுக்கும் அடுத்த கையை இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீட்டாகவும் வேலையை செய்து கொள்ளலாம். இப்போ இது ரெடி ஆகியாச்சு. நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நான் எண்ணெய் சூடாக்கியிருக்கிறேன். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமன்றதால எண்ணெய் ரொம்பவே ஹீட் ஆகக்கூடாது. ஒரு அளவுக்கு சூடாயினாலே போதும். ரொம்பவும் சூடு இல்லாமையும் போடக்கூடாது. பிரெட் எண்ணெயை உறிஞ்சி கொள்ளும். ஸோ அளவான சூட்டில் இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். எல்லா சைட்ஸுமே நல்லா திருப்பி விட்டு நீங்கள் இதை பொரிச்சு கொள்ள வேணும். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் கிறிஸ்பியாகவும் வரும் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நாங்கள் இதை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி கொள்ளலாம்.
இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக இது ரெடி ஆகியாச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, அதோட ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.